பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுத அமரநேர ஆயிரதம் கொழுந்தை என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. 10 அவதாரம் கொண்டு பாரினில் கடவுளாகவும் வாழ்ந்திருக்கிறார், மனிதனாகவும் வாழ்ந்திருக்கிறார். ராமனாக வாழ்ந்து படாத பாடு பட்டிருக்கின்றார். மனிதனாக பிறந்து தெய்வமாகலாம் என்பதை உணர்த்தி காட்டியிருக்கின்றார் நாராயண கடவுள். அத்தகைய நாராயண கடவுள் ஓங்கி உலகை அளந்த உத்தம நரசிம்ம கடவுளை எப்படி பிரகலாதன் ஒரே நாமம் தன்னுடைய தகப்பனார் சொல்றார் இரண்யாய நம என்று கூற சொல்கிறார். ஆனால் அந்த குழந்தை கருவிலே நாராயண கடவுளுடைய அருளை பெற்ற காரணத்தினாலே ஓம் நமோ நாராயணா என்று கூறுகிறது. மலையிலிருந்து தூக்கி வீசினார்கள், அந்த குழந்தை பூமாதேவி பிடித்து கொண்டது. யானையை வைத்து அந்த குழந்தையை கொல்ல முயற்சி செய்தார்கள். எல்லா இடங்களிலும் அந்த குழந்தை நாராயண கடவுளால் காப்பாற்றப்பட்டது. அந்த கடவுள் பூமாதேவியிடத்தில் என்ன வேண்டிக் கொண்ட பிரகலாதன் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு சேர்ந்து அந்த குழந்தை வேண்டியிருக்குது என்னவென்று சொன்னால், நான் கீழே விழுகும் பொழுது என்னை எப்படி நீங்கள் தாங்கி பிடித்து கொண்டீர்கள் போல என்னை போல் இருக்கின்ற சிறு குழந்தைகள் கீழே விழுந்தாலும் நீங்கள் தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கிணங்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடு, கீழே விழு, சுற்றி முற்றி பார்க்கு, யாரெல்லாம் அது வந்துச்சு ஓடிடு, சுற்றி முற்றி பார்க்க யாராக இருந்தாங்கன்னா அதுவே அழ ஆரம்பிக்கும். அதுபோல் நம்ம இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பிரகலாதனை வேண்டுதல் செய்திருக்கிறார். அத்தகைய அருளை பிரகலாதனுக்கு எப்படி எம்பெருமான் கொடுத்தாரோ அவர் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அத்தகைய நாராயண கடவுளை கோவிந்தன், நாராயணன், சாந்த ரூபன், தாமரை கண்ணன், தீர்க்க தரிசி, வட மதுரையான், லட்சுமி நாயகன், வைகுந்த வாசன், பல்வேறு நாமங்கள், திருப்பதி ஏழுமலையானை போய் தரிசனம் செய்தால் திருப்பம் ஏற்படும் வாழ்க்கையில். அதுபோல இந்த நாராயண கடவுளை வணங்கும் பொழுது நமக்கு வருகின்ற என்ன கிடைக்கும் என்று சொன்னால், என்ன கிடைக்கும்? ஒரு சாமியை வணங்கும்போது தைரியம் கிடைப்பதைப் போல நேரம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் நாராயண கடவுள். அத்தகைய நாராயண கடவுளை வணங்கும் பொழுது இன்பம் விலகும், இன்பம் கிடைக்கும், துன்பம் விலகும், எல்லாம் நிறைவாகட்டும்.